3வது கண் விழிப்பு நிலை வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சங்கடங்கள், துக்கங்கள், துயரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுரும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்காக எனக்கு கவலையே வராதா? கவலை வரும். அப்படி கவலை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த கவலையிலேருந்து எப்படி சீக்கிரமா வெளிய வர முடியும் அப்படிங்கிறத வந்து, நீங்க இந்த 3வது விழிப்பு நிலை மூலமா உணர்ந்துர முடியும் ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்குள்ள கவலை வரத்தான் செய்யும். அந்த கவலைய வந்து மறுபடியும் தியானத்தில உட்காந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில வந்து கவலை போயிரும். ஆரம்ப ஸ்டேஜ்ல. ரொம்ப துக்கமா இருக்குது, ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னாலுமே, நீங்க அந்த மாரி தியானத்தில உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிரும். தொடர்ந்து செய்ய 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 செய்ய, இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அதாவது அந்த பயிற்சி பண்ண 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 3வது விழிப்புணர்வு அதிகமாக ஆக இந்த உலகத்தில இருக்கக்கூடிய இன்பம் எது, துன்பம் எது, எது நிஜம், எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, நீங்க வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வந்து மாற ஆரம்பிப்பீங்க. 2வது ரொம்ப டீப்பா இன்னும் போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு விசுவல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது கலர் தெரிய ஆரம்பிக்கும். கலர்ஃபுல்லா அந்த பிரபஞ்சத்தில இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர் தெரிய ஆரம்பிக்கும். சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணுக்குள்ள கலர் தெரியும். மனசுக்குள்ள கலர் தெரியும். சில நேரத்தில உங்களுக்கு நீங்க வந்து திடீர்னு வானத்த அண்ணாந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 வண்ண கலர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். நீங்க பார்க்கும்போதெல்லாம் அது வந்து அழகா தெரியும் உங்களுக்கு. அப்படி அழகான நிலைய வந்து உருவாக்கக்கூடியதா இந்த 3வது விழிப்பு நிலை வந்து வரும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உடல் வந்து புத்துணர்ச்சி ஆகும். உடம்புல ஏதாவது ரொம்ப சோர்வு இருக்குதா, அந்த 3வது விழிப்பு நிலை அடைஞ்ச உடனேவும், அந்த 3வது விழிப்பு நிலை அடைஞ்ச நிலையில, அந்த விழிப்பு நிலைக்கு நீங்க போய் உட்காரும்போது, உங்க உடல் வந்து புத்துணர்ச்சி அடையும். சோர்வுகள் நீங்கும். உடம்புல வலி இருந்ததுன்னா வலி போகும். அதுக்கப்புறம் அந்த விழிப்பு நிலையிலே இருக்க 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 என்ன ஆகும்னா, ஆப்போசிட்ல இருக்க பர்சன பத்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல் புரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னுலாம் தெரியாது. அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களான்னு தெரியறதுக்காக ஒரு சில பதட்டம் வரும். கெட்டவங்களா இருந்தாங்கன்னா ஒரு மாரி பதட்டம் வரும். நல்லவங்களா இருந்தாங்கன்னா சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் எனர்ஜியா, பாசிட்டிவ் எனர்ஜியா அந்த மாரி தான் பேசணும். நல்லவங்க, கெட்டவங்கிறது கான்செப்ட் இல்ல. அங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதா, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதா அப்படிங்கிற கான்செப்ட் வரும். நீங்க நல்லா 3வது நிலையில வந்து பயங்கரமா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போய் யாருக்காவது துன்பம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கிட்ட போய் நின்னாலே அவங்களுக்கு இருக்க துன்பம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். நீங்க பவர்ஃபுல்லா இல்லாம உடம்புல எனர்ஜி இல்லாம இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். வந்துச்சு நம்மள தாக்கிருமா அப்படின்னா, நீங்க மறுபடியும் வந்து இந்த 3வது நிலையில தியானங்கள் வந்து அதிகமா பண்ணும்போது, அதிகமானா ரொம்ப நேரம் பண்ணணும், 10 மணி நேரம் பண்ணணும், 12 மணி நேரம் அப்படிலாம் இல்ல. அந்த ரெகுலர் டயத்துல பண்றப்போ, அடுத்த நாள் உட்காந்து பண்ணீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து கழிய ஆரம்பிச்சுரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நிலை நிலமா நீங்க வந்து ஒரு அடையக்கூடிய தன்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 3வது நிலையில நீங்க நல்லா இன்னும் ஓப்பனா விஷன் விஷன் வந்து அதிகமா வர வர அதாவது அத விழிக்க வைக்கணும். அப்ப விழிக்க வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாரி உங்க உடம்பு தகுதிய வளர்த்துக்கணும். திருமூலர் சொன்ன மாரி தான். "உடம்பை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே" அப்படிங்கிற கான்செப்ட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடம்ப வளர்க்காம உங்களால வந்து இந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மைய பார்க்கவும் முடியாது. அத உணரவும் முடியாது. ஏன்னா, நம்ம நார்மல் கண்ண முழிக்கிறனாலே கண்ல தெம்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், பயங்கர கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியே பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா, எனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆனதப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இடது கண்ல பக்கத்துல புருவ மத்தியில ஓரத்துல அடிபட்டுருச்சு. அந்த இடத்துல அடிபட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண முழிக்கவே முடியல. அதுக்கு தகுந்த மாரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் கண்ணு இம்மி அளவு கூட நம்மளால வந்து அசைக்க முடியல. ஸோ, அப்படி இருக்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கண்ணு, 3வது கண்ணுங்கிறது. அந்த கண்ண விழிக்க வைக்கணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள்னு சொல்லக்கூடிய நரம்பு தளர்ச்சி பண்ணக்கூடிய எல்லா பழக்கத்தையுமே விடணும். இந்த காப்பி, டீ இது எல்லாத்தையுமே விடணும். சரிங்களா? அதிகமா நரம்பு தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. உடம்புக்குள்ள வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன தேவையோ, உடல் சக்திய வந்து சக்தி நிலைய வந்து எது ஏற்படுத்துமோ அந்த உணவு சாப்பிடணும். இயற்கையை வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி உள்ள உணவுகள மட்டும் தான் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்கள வந்து அந்த நிலைக்கு வந்து ஆட்படுத்துறதுக்கு உள்ள வரணும். அதுபோக 3வது கண் விழிப்பு நிலையில வந்து நீங்க வந்து உள்ள போக 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 என்ன ஆகும்னா, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து நெகட்டிவ் எனர்ஜியா, பாசிட்டிவ் எனர்ஜியான்னு தெரிஞ்சது போக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்களா, ஆப்போசிட் பண்ண வந்திருக்காங்களான்னு தெரியும். 2வது அவங்களுடைய வாழ்நாள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய ஆரம்பிக்கும், பார்க்குறப்போ. இது தாண்டி அந்த 3வது கண் விழிப்பு நிலை உள்ள போக 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 என்ன ஆகும்னா, அந்த சக்கரங்களுடைய ஆக்டிவேஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா நடக்கும். அதுக்கப்புறமும் இன்னும் 3வது கண் விழிப்பு நிலை நீங்க வந்து இன்னும் விழிப்பு நிலை அதிகமாக்கி, அதிகமாக்கி உள்ள போக போக, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திய வந்து கிரகிக்கும் தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி எளிமையா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 7 சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்தி நாளங்கள்லாம் வந்து நல்லா தூண்டப்பட்டு, அந்த சக்தி நாளத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பவர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்பட வெளிப்பட என்ன ஆகும்னா, இன்னும் நீங்க வந்து மேம்பட்ட தன்மைக்கு தான் போயிட்டுருப்பீங்களே, கீழ போயிட்டே இருக்க மாட்டீங்க. ஆனா ஆரம்ப நிலையில வந்து கழிவுகள் வெளியேறுற மாரி உங்களுக்குள்ள சோதனைகள்லாம் கண்டிப்பா வரும். எந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நீங்க எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இழக்க வேண்டியதெல்லாம் வரும். இழக்க வேண்டியது ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு. ஏதோ ஒரு நீங்க இது மாரிலாம் நடந்திருக்குமா? இப்படிலாம் நடக்காது நம்மளுக்கு. அப்படின்னு நினைக்கிற மாரி இருக்கிறதெல்லாம் சில பேருக்கு நடக்க ஆரம்பிக்கும். சில பேத்துக்கு எதுவுமே நடக்காம பாசிட்டிவா போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய பிறவி பலனுக்கு தகுந்த மாரி அந்த கழிய வேண்டியதெல்லாம் கழியும்.
கூட இருக்க நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரியா தெரிவாங்க. சொந்தக்காரங்க எதிரிகள மாரி தெரிவாங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மதிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத இது பண்ண மாட்டாங்க. கேலிலாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை வந்து அதெல்லாம் இல்ல. மத்தவங்கள பத்திலாம் யோசிக்காம, நீங்க இந்த தியானத்தில் வந்து உள்ள உள்ள போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா யாரெல்லாம் உங்கள ஆப்போசிட் பண்ணாங்களோ, அவங்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மாறுவாங்க. அதனால உங்களுக்கு தேவை அமைதி. ஏன்னா நான்லாம் அமைதியா இல்லாம கத்தி சண்டையெல்லாம் போட்டுக்கிறேன். அந்த மாரிலாம் போட வேண்டியதில்ல. ஏன்னா, நம்ம பண்ண தப்ப வந்து இன்னொருத்தர் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்மள பத்தி சொல்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. சரியா? எல்லா மனிதர்களுக்குமே அந்த மாரி ஒரு நிலை வந்து வரும். யாராவது ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலை வந்த உடனேவே அப்படியே சந்தோஷமா மாறி அவங்களுக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல பயங்கரமா கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, ஒரு சில பேத்துக்கு நெகட்டிவா கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு 3ஆம் நிலை பிள்ளை வர வர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்களுக்கு கூடிய துன்பங்கள பார்க்க முடியும். அவங்க ஏதாவது தெய்வத்த வணங்குனாங்கன்னா, அந்த தெய்வத்த நேத்து வணங்கியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நீங்க அவங்கள பார்த்து அந்த கலர் மாரிலாம் ப்ளூ கலராவோ, ரெட் கலராவோ அவங்க உடம்புக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். அவங்க இவங்கள தான் கும்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாரி அவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்ட்ட வந்து நீங்க கேட்க முடியும். சில பேர்த்துட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அம்மன கும்பிடுறீங்களா? முருகன கும்பிடுறீங்களா? அப்படின்னு மாரியும், இல்லைன்னா வந்து ஆண் சாமி, பெண் சாமி கும்பிடுறீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. நேத்து இந்த இடத்துக்கு போனீங்களா? அந்த இடத்துக்கு வந்தீங்களா? அப்படிங்கிற மாரி மேலோட்டமான விஷயம் கேட்பீங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து இந்த இடத்துல வலி இருக்கா? அந்த இடத்துல வலி இருக்கா? உங்க வீட்ல இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா? அப்படின்னு உட்காந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உருவங்கள் நிழலாடுற மாரி தெரிய ஆரம்பிக்கும். சரியா? அதாவது பிரச்சனைன்னு அடுத்தவங்க பிரச்சனைன்னு பார்க்கும்போது, அந்த மாரி சமயத்தில நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாரி தெரியும்போது, எந்த காரணத்த கொண்டும் அவங்களுக்கு உடனே நீங்க வந்து உதவிகள செய்றதுக்கு போக்கூடாது. ஏன்னா 3வது கண் விழிப்புலி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இதெல்லாம் செய்யலாம், இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம்ன்னு பவர்ஃபுல்லா அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவருடைய நெகட்டிவ் எனர்ஜிய ஹீலிங் முறைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இல்லாம நீங்க பார்க்கறது மூலமாவோ, இல்ல உட்காந்து கண்ண மூடி அந்த 3வது கண் விழிப்புணர்வு அந்த உணர்வு மூலமாவோ வந்து நீங்க வந்து அத சரி பண்ண முடியும். ஆனா அத செய்யக்கூடாது. சரிங்களா? அது செய்யலாம்னு நினைச்சு செய்யாதீங்க. அது செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் உங்ககிட்ட வந்து உங்கள வந்து பாதிக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா உங்க உடம்புக்கு தெம்பு இல்லாம, எனர்ஜி இல்லாதப்ப நீங்க வந்து எந்த காரணத்த கொண்டும் அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரத்துக்கு எந்த ஒரு விழிப்புணர்வு அடைஞ்ச மனிதனுக்கும் வந்து நல்ல விஷயம் கிடையாது. நீங்க மோஸ்ட்லி நல்ல பெரிய அளவு ஆரம்பத்தில ஒரு சந்தோஷமான நிகழ்வு மாரி வரும். அந்த இதில உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்வுலாம் நீங்க ஆரம்பிச்சுரும். நீங்க கரெக்ட்டா 3வது விழிப்புநிலைய வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து அதிகமான நேரம் தூங்கவே மாட்டீங்க. தூங்காம குறைந்த நேரத்திலேயே தூங்கி, அந்த குறைந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எனர்ஜிய உங்களால எடுத்துக்க முடியும். இன்னும் போக, போக அதிலேயே வந்து எப்பயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான பழக்கத்துல இருக்கீங்கன்னா, அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நிலை அடைய ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, அந்த ஃபீலிங்ல நீங்க வந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு சிகரெட் குடிக்கிறது, ஒரு தண்ணி அடிக்கிறது, தேவையில்லாத பழக்கவழக்கத்த பான் பராக் போடுறது, அந்த மாரிலாம் தோணுது அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, அதுக்கு அப்படியே எங்கேயாவது ஒரு கோயிலோ, இல்ல ஒரு மரத்தடியோ, அந்த மாரி உட்காந்து அந்த 3வது நிலை கவனம் வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல புத்துணர்ச்சி வந்து நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து வெளிய போயிரும். ரிலீஸ் ஆயி உங்கள வந்து சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனா வந்து மாத்தும். அப்படியே மாத்திட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகள்லாம் வந்து வேற ஆங்கிள்ல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ 3வது நிலை பிள்ளைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்குமே சாத்தியப்படக்கூடிய ஒண்ணு. ஏன்னா எல்லாத்துக்கிட்டயுமே அந்த 3வது கண் விழிப்புநிலை இருக்கு. யாராலனால முடியாது அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, குருடா இருக்கவங்களால முடியாது. கண் பார்வை அற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நிலை பிள்ளைங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் எட்ட முடியாது. ஆனா, அவங்களும் வந்து இறைவன வந்து முழுசா நம்புனாங்க அப்படின்னா, ஏதாவது அதிசயத்தின் மூலமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே உண்டு. ஏன்னா, உள்நிலையை நோக்கி அவங்களும் பயணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா, இப்போ கண் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? உணர்வு ரீதியாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுலயே சத்தத்திலேயே வந்து லயிச்சு உள்ள இருக்கும்போது, உள்ளுக்குள்ள இருக்க வித்தியாசங்கள கண்டுபிடிக்க தெரியாது. அப்போ உள்ள ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க டீப்பா போணும். அதனால தான் வந்து "குருடுக்கு ஞானம் கிடையாது" அப்படிங்கிற மாரி அவ்வை பாட்டி பாடியிருப்பாங்க. செவிடு நீங்க வந்து 3வது வகுப்பில் அடையும்போது என்ன ஆகும்னா, போக போக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாதங்கள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க செவிடா இருந்தீங்கன்னா நாதம் கேட்காது. ஸோ புற செவிட தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். அந்த இதில உங்களால உணர முடியும் அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு இறைவன நம்பி இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து செவிடர்களும் வந்து இது வரலாம். ஆனா செவிடர்களுக்கு யார் இப்ப நான் பேச சொல்ல முடியும்? குருடர்கள் கூட நான் பேசுறது காதுல கேட்கும். அப்படி கேட்டதுக்கப்புறம் கூட யாராவது ஒரு இறைவன நம்பி போய் உட்கார்றதுக்கு முடியும். ஆனா செவிடர்களுக்கு எப்படி நம்ம இத சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உருவாக்கி ஒரு மனுஷன உட்கார வைப்பாங்க? இப்படிலாம் இருக்குது. ரிஸ்க்கான விஷயம் நெறைய இருக்குது. அதனால தான் செவிடுக்கு வந்து ஞானம் கிடைக்கிறது கஷ்டம். கூன், குருடு, செவிடு. கூன், குருடு, செவிடு. கூன்னா முதுகு வளைஞ்சது. முதுகு தண்டு வளைஞ்சிருந்தது அப்படின்னா, 3வது கண் விழிப்புநிலை அடையிறது ரொம்பவே கஷ்டம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நிமிர்ந்தே உட்காரணும். சரிங்களா? அதனால 3வது கண் விழிப்புநிலை அடையணும்னா, கூன் இருக்கவும் கூடாது. அதுக்கு தகுந்த மாரி ஒரு பாடி எக்சர்சைஸ் வச்சுக்கிட்டு, பஸ்ஸில கிஸ்லலாம் போம்போதெல்லாம் வந்து தூக்கி தூக்கி அடிக்கிற இடம்லாம் வச்சுக்காம, வண்டி ஓட்டும்போது வந்து ஸ்பீட் பிரேக்லாம் ஓவரா ஏத்தி இறக்கி டம்முன்னு உங்க முதுக டேமேஜ் பண்ற மாரி பண்ணாம, அந்த மாரிலாம் உங்கள பாதுகாத்து வச்சுக்கணும் நீங்க. அது வந்து உங்க உடம்புல வந்து 3வது கண் விழிப்புநிலை அடையறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரடும்பாங்க. பெரடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆணும் இல்லாம, பெண்ணும் இல்லாம. அது ஒரு வித்தியாசமான உணவு நிலையில அவங்க வாழ்வாங்க. ஆண் மாரி கம்பீரமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பெண் மாரி மென்மையா நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாரி வித்தியாசமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் வித்தியாச வித்தியாசமா வேக வேகமா வேற மாரிலாம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆண் தன்மையும், பெண் தன்மையும் ஒரே உடம்புக்குள்ள அனுபவிக்கும்போது, அவங்களுக்கு வந்து இத இத உட்கார்ந்து பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வராது. ஆனா, அவங்களும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சாங்கன்னா, இந்த இத வந்து மாத்த முடியும். முன்னாடி இருந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதமா ஆராய்ச்சி பண்ணி, கூன், குருடு, செவிடு, பெரடு இல்லாதவங்களுக்கு தான் அது நீங்கி பிறக்கிறது அரிது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. மானிடர் பிறத்தல் அரிது. அதிலும் கூன், குருடு, செவிடு, பெரடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி அவ்வை பாட்டி வந்து பாடல் பாடுனதா சொல்லி நம்மளுக்கு பாட்டு இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கும்போது, இந்த 4 கேட்டகரியும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 4 கேட்டகரியில இருக்கிறவங்க தான் வந்து தீவிரமா இறங்கணும். அப்படி இல்லாம நம்ம பொறந்திருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பெரும் பாக்கியம். அந்த பெரும் பாக்கியத்தில அந்த 3வது நிலை அடையறதுக்கான வேலைய வந்து நீங்க யார் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு உங்கள வந்து எப்பயுமே ஒரே விஷயம் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற மாரி வாழ்க்கை நாளைக்கு யாருக்குமே இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண எப்பேர்ப்பட்ட மனிதனும் இந்த உலகத்தில அதிசயத்தக்க மனிதனா மாற முடியும். யார் உங்கள கேலி பண்ணாலும் அத பத்தி கண்டுக்க வேண்டாம். பேச்செல்லாம் குறைச்சிருங்க. தேவையில்லாம யாருக்கும் விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம யார்கிட்டயும் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மாரி இப்ப இருக்க ஆரம்பிச்சீங்கனாலே, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்தி நலங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் வந்து எனக்கு பேசணும் இந்த மாரிலாம் வந்து ஆன்மீகத்தில ஓரளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசணும்னு தோணும். அப்படி ஆன்மீகத்த பத்தி பேசும்போது உங்கள மேம்படுத்துற மீது தான் கொண்டு போக முடியும். கீழ கொண்டு போகாது. திரும்ப திரும்ப அந்த தெய்வீக தன்மைய தூண்டி விடும்போது என்ன ஆகும்னா, மேல வர ஆரம்பிக்கும். முழுமையா மேல வர ஆரம்பிச்சுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, பேச்சு குறைய ஆரம்பிச்சுரும். அப்படி பேச்சு குறைய ஆரம்பிக்கிறப்போ, கண்டிப்பா உங்கள சுத்தி வந்து நெறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த உங்களுடைய இந்த எனர்ஜி வந்து வெளிய வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்கள தேடி வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமாயிருவாங்க. ஸோ 3வது விழிப்பு நிலையில அடையக்கூடிய விஷயமா சொல்லி, நான் சொல்லியிருக்கிற இந்த கொஞ்சூண்டு விஷயத்த வந்து வச்சே நீங்க நெறைய பண்ண முடியும். இதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. அதிசயத்தக்க விஷயங்கள் வந்து 3வது விழிப்பு நிலை மூலமா அடைய முடியும். சரிங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ, பொருள் சம்பாதிக்கிறதுக்காகவோ, மக்கள் கூட்டத்த கூட்டுறதுக்காகவோ, இதுக்கெல்லாம் வந்து 3வது விழிப்பு நிலைய வந்து பயன்படுத்தணும்னா பயன்படுத்தலாம். ஆனா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அப்ப சொற்பமா வேலை செய்யும். அப்படி இல்லாம அத வந்து பயங்கரமா பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மாற்றங்கள உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதரா நீங்க வந்து மாறிருவீங்க. நீங்க ஒரு ஒளி மிக்க மனிதரா வந்து மாறணும் இந்த உலகத்துல. அதுவரைக்கும் பொறுமையா இருங்க. முயற்சி பண்ணுங்க. இந்த ஜென்மத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பொறுமையா இருந்து அந்த வேலைய செய்யுங்க. உங்க கடமையும் செய்யுங்க. எல்லாத்தையுமே பண்ணுங்க. வேலைய செஞ்சுட்டு இருங்க. வேலையும் செஞ்சுக்கிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கூட கலக்கிறதுக்கு எப்படிலாம் முயற்சி பண்ணணுமோ, அப்படிலாம் முயற்சி பண்ணுங்க. இதுக்காக வந்து ஃபுல்லா சாமியாரா போகணுங்கிற அவசியம்லாம் இல்ல. குடும்பத்துல இருக்கவங்க கூடயே இருக்கலாம். என்ன இந்த 3வது பிள்ளைலாம் அடையணும் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்துல 2 தடவ தான் வந்து செக்ஸ் உறவு வச்சுக்கணும். அதிகமா வந்து உறவுகள் வச்சுக்கிட்டு நாடி நரம்புகள வந்து தோல்வி அடைய வைக்கக்கூடாது. நல்லா வந்து பசி எடுக்கிற நேரத்தில சாப்பிடணும். தூக்கம் வர வேண்டிய நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கணும்னு தோன்றப்போ வந்து கண்டிப்பா நீங்க வந்து உறக்கத்த வந்து குடுத்து, உங்களுடைய கண்களுக்கு தேவையானது உள்ளுக்குள்ள இருக்க செல்கள் வந்து உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைய செய்யணும். இந்த பிரபஞ்சத்தில எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரசிக்கிறதுக்கு நீங்க போறதுக்கு ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து வானத்துல இருக்கிறத ரசிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பல விஷயங்கள் கத்துக் கொடுக்கும். பறவைகள் சொல்லக்கூடிய மொழிகள ரசிக்க ஆரம்பிக்கணும். இலைய செடி, கொடி இதெல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ரசிக்கும் தன்மையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்வுபூர்வமான விஷயம், ஒரு காதல், அன்பு, இந்த பிரபஞ்சத்தோட கலக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரும். ஸோ, அந்த மாரி இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும். சும்மா பார்க்குற பாவைய ரசிக்கக்கூடாது. ஒரு பெண்ணோட அழக மட்டுமே ரசிக்கிற வேலைய வச்சுக்கக்கூடாது. ஆணா இருக்கிறவன் ஒரு ஆணோட அழக மட்டுமே ரசிக்கக்கூடிய வேலைய பெண்ணும் வச்சுக்கக்கூடாது. அதையும் தாண்டி இந்த உலகத்துல இருக்க நாயிலிருந்து, பூனையிலிருந்து, கோழியிலிருந்து, குரங்குலிருந்து, செடி, கொடி, புல்லு, பூண்டு எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரசிக்கக்கூடிய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில ஒவ்வொன்லயும் நீங்க வந்து நேரம் கிடைச்சது அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் இந்த தொழில்களில் எல்லாத்தையுமே தாண்டி அது கூட போறதுக்காகணும். குழந்தைகளோடலாம் வந்து அதிகமா விளையாடணும். குழந்தைங்க நெறைய உங்களுக்கு கத்துக் குடுப்பாங்க. இந்த மாரி இவ்வளோ வேலைகளும் செய்யணும். சரிங்களா? ஸோ 3வது விளைவு பிள்ளைகளுக்கு உட்காந்து தியானம் பண்றது மட்டும் பத்தாம, பிரபஞ்சத்தில இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையுமே ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் வெற்றி கிடைக்கும்.